ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி பூரி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். சாதாரண பூரி செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு முக்கியமானதே பச்சை பட்டாணி தாங்க. 2 கப் அளவு கோதுமை மாவை இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு அரைச்ச பச்சை பட்டாணியை நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். பட்டாணி கிடச்சதுன்னா அதுவே நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பொடிசை நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையை இதோட சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு ஓமத்தை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பூரி மாவு பதத்துக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம கட்டையில் வச்சு தேய்ச்சி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்தோம்னா ரெடி ஆகிடும். ரொம்ப லேசாக தேய்க்காதீங்க, கொஞ்சம் மந்தமாக தேய்ச்சிங்க. நாம் இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டோம். அதை இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா பூரி ரெடி ஆகிடும். கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இதுக்கு நீங்கள் எந்த குருமா வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டை குருமாவோட இந்த பூரி எடுத்திருக்கேன். இது வெறும் வாயிலே சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பச்சை பட்டாணி பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.